அனைவருக்கும் வணக்கம். ஒன்னஸ் லைஃப் அன்பர்களுக்கு இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இப்போது மாவு தயாரிக்கிற முறை பற்றி பார்ப்போம். நம்மளுக்கு கடையில் போனால் கண்டிப்பாக ஈஸியாக மாவு இப்போ எல்லா பிராண்ட்லேயுமே கிடைக்கிது. ஆனால் நம்ம முறைப்படி செஞ்சு பாருங்களேன், பாரம்பரிய முறைப்படி கண்டிப்பாக அந்த ஒரு மிருதுவான ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கிறது கண்டிப்பாக கடை மாவில் கிடைக்காது. அப்புறம் நம்ம அந்த மாவை செஞ்சு சாப்பிட்றோன்ற ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்கள், அதுவே ஒரு அலாதி தாங்க. மாவு தயாரிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஒன்றும் இல்லை, பச்சரிசி ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. அந்த பச்சரிசியை நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வைங்க அந்த பச்சரிசியை. ஊற வச்ச பச்சரிசியை நல்லா வடிகட்டியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரெயின் பண்ண விட்டுருங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடியட்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு டவல், அதாவது இந்த வேட்டி துணி இல்லை மெலிசான ஒரு டவல், இந்த மாதிரி அந்த மெலிசான துணியில் ஒத்த அரிசியாக நல்லா பரப்பி விட்டுருங்க. காற்றுல அது நல்லா காயட்டும். வீட்டு உள்ளே போடலாம், வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல ஒத்த அரிசியாக நீங்கள் பரப்பி விட்டுட்டிங்கன்னா அது சீக்கிரமே காஞ்சிரும். ஸோ 1 மணி நேரம் காஞ்சோடனே இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா லேஸ் ஈரப்பதம் இருக்கணும். தட் இஸ் ஈரம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி லேஸ் ஈரப்பதம் இருக்கணும். அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு போர்ஷன் பை போர்ஷனாக போட்டுக்கோங்க. ஒரு பங்காக போட்டுக்கோங்க. போட்டு அரைச்சிட்டு நல்லா அதை ஜலிச்சிருங்க. மாவு வந்து நல்லா இந்த மைய பதத்துக்கு வரணும். நல்ல ஃபைன் பவுடர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பதத்துக்கு வரணும். அப்புறம் இந்த மாவை லேசாக இட்லி துணியில் போட்டு ஒரே ஒரு ஆவி விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஈரமாவு இல்லையா, ஈரமாவை அப்படியே வச்சோன்னா நம்மளுக்கு வண்டு வந்துடும். அதுக்காக நம்ம இந்த ப்ரொசீஜரை பண்ணுறோம். ஸோ இப்படி மல்டி ப்ராசஸ் பண்ணுறதுனால மாவு வந்து நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இதை வந்து இட்லி பாத்திரத்தூளில் வச்சு அந்த மாவை ஒரு 20 மினிட்ஸ் வேக விட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஜலிச்சதில் உங்களுக்கு மேல் இது வரும் இல்லையா, கப்பின்னு சொல்லுவாங்க அதை, அந்த இதையும் நீங்கள் திருப்பி போட்டு அரைச்சி இது பண்ணிக்கலாம், ஜலிச்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜலிச்சு எடுத்துட்டு ஆக்சுவலி மிச்சம் இருக்கிற அந்த இதை வந்து போட்டு மாவு கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். இதுதான் மாவு. இந்த மாவை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதில் நீங்கள் இடியாப்பம் பண்ணலாம், கொழுக்கட்டை பண்ணலாம், எல்லாமே ரொம்ப மிருதுவாக வரும்.
வரகரிசி பால் கொழுக்கட்டை பண்ணுறது எப்படின்னு இப்போ பார்ப்போமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: வரகரிசி 200 கிராம், பால் 150 ml எடுத்துக்கோங்க, கோகோனட் மில்க் தேங்காய் பால் 150 ml, ஏலக்காய் 3, வெல்லம் 200 கிராம், சால்ட் 1 பிஞ்ச். வரகரிசி 200 கிராம் தான் வரகரிசி, பால் 150 ml, ஏலக்காய் 3, வெல்லம் 200 கிராம், தேங்காய் பால் 150 ml. வரகரிசியை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்ல தின் பேட்டராக இந்த மாதிரி அப்படியே நல்ல வாட்டரியாக இருந்தால் கூட ஓகே, அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பேனை சூடாக்கிட்டு, ஒரு கடாயை சூடாக்கிட்டு அந்த பேட்டர் அதில் ஊற்றி லிட்டில் வாட்டர் ஆட் பண்ணி இது பண்ணிவிடுங்க. பட் ஃப்ளேமை ரொம்ப கம்மியாக வச்சுட்டு அதை கிண்டிக்கிட்டே இருங்க. அது கிண்டி அது நல்ல கெட்டி ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் போக போக ரொம்ப கெட்டியாகும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு விடாமல் கிண்டணும். விடாமல் கிண்ட கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அது நல்ல கெட்டியாகிடும். தெரியுதா? நல்லா கெட்டி ஆகிட்டே வருது. அந்த தண்ணி ஃபுல்லாக இஞ்சி, அதனால் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இது இல்லை, கொஞ்சம் வாட்டரி கண்டென்ட்டில் இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு இப்போது இன்னொரு பாத்திரத்தில், அது ஆறுற டைமில் இன்னொரு பாத்திரத்தில் 200 கிராம் வெல்லம், ஒரு 25 ml தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இது நான் கடையில் வாங்கின வெல்லம், இது சுத்தமானதுனால நான் வடிகட்டலை. உங்களுக்கு மேலே இது தெரியுது அப்படின்னு சொன்னால் அதை வடிகட்டிடுங்க. நல்ல திக் கன்சிஸ்டன்சி, அதாவது பாகு கன்சிஸ்டன்சி போகணுன்னு அவசியம் இல்லை, நல்லா திக்காக ஆகணும். அது இந்த மாதிரி ஆனோன்னா ஆஃப் பண்ணி அதை ஓரமாக வச்சுருங்க. இப்போது கொழுக்கட்டையை உருட்டி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரே சைஸில் பண்ணுங்கள். சின்னது பெருசு இருந்தால் ஒன்று சீக்கிரம் வந்துடும், ஒன்று வேக லேட் ஆகும். ஸோ அதனால் ஒரே சைஸ் பாலாக ஃபுல்லாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறோம். உருட்டி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு 150 ml பால் ஊற்றுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா கொதிக்கும் போது இப்போ என்ன பண்ணுங்கள், கொழுக்கட்டை ஆட் பண்ணிவிடுங்க. அந்த கொழுக்கட்டை நல்லா வேகணும். ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடிடுங்க. அது நல்லா அந்த கொழுக்கட்டை வந்து வேகணும். வேகிற வரைக்கும் நம்ம விடணும். இப்போது இந்த தேங்காய் பாலையும் அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். அதை அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ அந்த ஜாகரி திக் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வடிகட்டி ஊற்றிடுங்க. இது லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் பண்ண விடுங்க. ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் அதில் போட்டுட்டு நீங்கள் இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் பண்ண விட்டிங்கன்னா வரகரிசி பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஸோ இப்போது எல்லாருமே நம்ம என்னென்னா ஒரு
புது விதமாக நிறைய பேருக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குது, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, மில்லட்ஸ் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு கண்டிப்பாக அதில் தோசை, இட்லி இந்த மாதிரி நிறைய பண்ணி சாப்பிட்றோம். இதில் பால் கொழுக்கட்டை பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். நிஜமாக நான் பண்ணி சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. 2 ப்ராசஸ் ஈஸி. ஒன்று என்னென்னா, இதுக்கு நீங்கள் மாவு அதாவது ஊற வச்சு காய வச்சு இப்போது மிக்சியில் அரைக்கிற மாதிரி மாவெல்லாம் தயாரிக்கணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக ஊற வச்ச அரிசியை தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு கடாயில் போட்டு கிண்டியே இப்படி பண்ணிங்கனாலே நல்ல கொழுக்கட்டை மிருதுவாகவே வருது. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை பண்ணி பாருங்கள். வெல்லம் பிடி கொழுக்கட்டை பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள், அதான் அரிசி மாவு நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த அரிசி மாவு ஒரு 1.5 கப்பு எடுத்துக்கோங்க. வெல்லம் 2 கப்பு, 1.5 கப்பு அரிசி மாவுக்கு 2 கப்பு வெல்லம். தேங்காய் துருவல் 1 கப் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 1 டேபிள் ஸ்பூன், நல்ல பொடியாக ஆக்கி வச்சுருந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், அதுவுமே ஆப்ஷனல், பிடிச்சவங்க போட்டுக்கலாம். ஏன்னா அது இது கடிக்கும் போது ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். சால்ட் 1 பிஞ்ச். அரிசி மாவு 1.5 கப் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் 1 கப்பு, ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், வெல்லம் 2 கப்பு, நெய் 1 டேபிள் ஸ்பூன், $250 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு 1 டீஸ்பூன் ஏலக்காயும் போட்டுருங்க, ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு தேங்காய் துருவலையும் அதில் போட்டுடலாம். 1 பிஞ்ச் சால்ட். அது எதுக்காக இந்த சால்ட் போடுறோன்னா, நம்ம வெல்லத்தையும் இதையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. எப்பயுமே வெல்லம் செய்கிற பதார்த்தத்தில் 1 பிஞ்ச் சால்ட் போட்டால் பேலன்ஸ் பண்ணும் எல்லாத்தையும். இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு வெல்லம் 2 கப் வெல்லத்தை அதில் போடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு, இது வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஆப்ஷனல். அப்புறம் ஃப்ளேமை ரொம்ப லோவாக வச்சுட்டு அந்த 1.5 கப் மாவை அதில் போட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டா ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கும், அப்புறம் அதான் சொல்கிறேன், இப்போ பண்ண பண்ண போக போக அது இறுக ஆரம்பிக்கும். பட் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் கெட்டி ஆயிடுச்சு. ஸோ இதானோன்னு இதை நல்லா அப்படியே ஆற விட்டுணும். அப்படியே இந்த மாவை நல்லா ஆற விட்டணும். ஆற விட்டோன்னா அந்த மாவில் கொஞ்சம் கையில் வந்து நல்ல எண்ணெயை தேய்ச்சிட்டு நம்ம அந்த மாவை எடுத்து பிடி கொழுக்கட்டை மாதிரி இப்படி பிடிச்சு பிடிச்சு பண்ணலாம், இல்லை உருட்டி போட்டுக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன், தேங்காய் துருவல் போடணுன்னு அவசியம் இல்லை. எனக்கு தேங்காய் கடிச்சா க்ரன்ச்சியாக இருக்கும், எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னா தேங்காவை பல்லாக பொடியாக நறுக்கி கூட போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த கொழுக்கட்டையை கடிக்கும் போது தேங்காய் ஒரு கடி வாய்க்கு வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கொழுக்கட்டையை ஒரு 10 நிமிஷம் வேக விட்ருங்க. நல்லா ஆவி வரும்போது அது நல்ல வாசம் வரும். அந்த வாசம் வரும்போதே அந்த கொழுக்கட்டையை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, யம். வெள்ளை பிடி கொழுக்கட்டை ரெடி.
ராகி பிடி கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: ராகி மாவு 1 கப்பு, வெல்லம் 3/4 கப்பு, துருவன தேங்காய் 3/4 கப்பு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இல்லை உங்களுக்கு தேவைன்னா 1 டேபிள் ஸ்பூன். சும்மா அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக நம்ம போடுறது. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறோம். வெல்லம் 3/4 கப்பு, தேங்காய் துருவல் 3/4 கப்பு, ராகி மாவு 1 கப்பு, கீ உங்களுக்கு தேவையான அளவு நெய். ஒரு 50 ml வாட்டர். முதல்ல ஒரு பேன் எடுத்துட்டு 50 ml வாட்டரை சூடு பண்ணுங்கள். அதில் வெல்லத்தை ஆட் பண்ணுங்கள். 3/4 கப்பு வெல்லத்தை ஆட் பண்ணி அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டு அது நல்லா திக்காகிடும். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்து 1 கப் ராகி மாவு போடுங்க. போட்டு 3/4 கப்பு தேங்காய் துருவல் போட்டுருங்க. கொஞ்சமாக நெய், சும்மா அந்த ஃப்ளேவருக்காக. அது உங்களுக்கு வேணா பண்ணலாம், இல்லை வேண்டான்னா விட்டுறலாம். இல்லை நல்லெண்ணெய் பிடிக்குன்றவங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது அந்த வெள்ளை கரைசல் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பதம் வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிடிச்சிக்கோங்க. இந்த மாவு பதம் வந்தது இல்லையா, வந்தவுடனே இப்போது இதை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாம், பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி பண்ணிக்கலாம். இல்லை உருட்டி வைக்கணும்னா உருட்டி கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அதாவது அது வெந்து முடிச்சிருச்சுன்னா ஒரு ஆவி வரும் பாருங்களேன், அதுலேயே உங்களுக்கு அந்த வெந்த ஸ்மெல் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடும். ஆஃப் பண்ணால் ராகி கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரெடி. இந்த மாவு ப்ரிப்பரேஷன், இந்த 3 கொழுக்கட்டையும் இந்த இனிய விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் செஞ்சு அனைவரும் மகிழ்வோடு நலமோடு வளமோடு வாழ இறைவனை வேண்டுகிறோம். எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க. எல்லாரும் சேஃபாக நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாட ஒன்னஸ் லைஃப் டீம் உங்களை வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம். இணைய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எல்லா ஒன்னஸ் லைஃப் வியூவர்ஸ்க்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்து. கொழுக்கட்டை நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க.